பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று 40 நாள் உபவாசம் இருந்தார். அதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இயேசுக்கு வந்ததான 3 சோதனைகளை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அதை எங்க வாசிக்கலாம் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா அந்த 4 சோதனைகளும் அதில் 3 சோதனைகளும் சொல்லப்பட்டிருக்கும். இந்த 3 சோதனைகள்ல முதலாவது அவர் எங்கே போறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆவியானவராலே நடத்தப்பட்டு வனாந்தரத்துக்கு போகிறார். வனாந்தரம் என்று வேதத்துல எங்கெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அது எல்லாமே சீனாய் வனாந்தரத்தை குறித்து தான் சொல்லப்படுகிறது. மற்ற வனாந்தரங்களை பெயர் சேவா, மற்ற எந்தெந்த வனாந்தரம் அது பெயரோடு கூட சொல்லப்பட்டு இருக்கும். சீனாய் வனாந்தரத்துக்கு மட்டும் ஒரு வனாந்தரம் அப்படின்னு அநேக இடங்களை நம்ம பார்க்க முடியும். 3 பேர் 40 நாள் உபவாசம் எடுத்தார்கள். மோசே, எலியா, இயேசு. இப்போ இயேசு 40 நாள் உபவாசம் எடுத்து அவர் சீனாய் வனாந்தரத்துல போயிட்டு அவங்க உபவாசிக்கிறத நம்ம பார்க்க முடியும். சீனாய் வனாந்தரம் அது காற்று ரொம்ப ட்ரையா இருக்கும், தண்ணீர் எல்லாம் ரொம்ப அங்க தண்ணீரே இருக்காது. அப்போ காற்று ரொம்ப ட்ரையா இருக்கிறதுனால அங்க போய் 40 நாள் உபவாசம் இருப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஃபுல் பலனும் போயிடும், அநேகர் மரிச்சு போவது கூட உண்டு. அப்படிப்பட்டதான ஒரு கஷ்டமான ஒரு இடம் தான் இந்த சீனாய் வனாந்தரம். அங்கே இயேசுவுக்கு 3 சோதனைகள் வருகிறது. முதல் சோதனை சரீர பிரகாரமான சோதனை, 2வது சோதனை ஆத்தும சோதனை, 3வது ஆவிக்குரிய சோதனை. ஒரு மனுஷன் ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கு இல்லையா? அதே போல ஒரு மனிதன் சோதிக்கப்படும் பொழுது இந்த 3 பகுதியிலுமே நம்ம சோதிக்கப்படுவது உண்டு. நாம் கூட அநேக நேரங்களில் நம்ம உபவாசம் இருக்கும் பொழுது ஆத்மா சம்பந்தப்பட்ட சோதனை, மாம்ச சம்பந்தப்பட்ட சோதனை, ஆவிக்குரிய சோதனைகள் நமக்கு வருவது உண்டு. நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல் காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம்னா, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க பார்க்கும் பொழுது முதலாவது ஒருத்தர் உபவாசம் தொடங்கும் பொழுது நம்மளுடைய மைண்ட்ல பிக்ஸ் ஆகிரும். எப்படின்னு சொன்னா, நான் இத்தனை நாள் உபவாசம் பண்ண போறேன், ஒரு 7 நாள். இப்போ 7 நாள் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நம்ம மனசு பிக்ஸ் பண்ணிடுறோம். நம்ம சரீரமும் அந்த நாட்களோடு பிக்ஸ் ஆயிடும். 7 நாளோ அல்லது 21 நாளோ அல்லது 40 நாளோ அப்ப பிக்ஸ் ஆயிடுது. 40 அந்த நாள் முடிகிற வரைக்கும் பசிக்கும், பசி எடுக்கதான் செய்யும், ஆனா பாதிக்காது. அந்த பசியானது அந்த மனுஷனை பாதிக்காது. அந்த நாள் முடிந்த உடனே பசி எடுக்கும். அப்போ கண்டிப்பாக நம்ம ஆகாரமோ தண்ணீரோ நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும். அப்ப இதே போலதான் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் முடிஞ்சாயிடுச்சு. 40 நாள் உபவாசம் முடிஞ்ச உடனே அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டான உடனே அப்போ அங்க இருந்து எங்க போகணும்னா, சீனாய் மலையில இருந்து அந்த அடிவாரத்துல இருந்து இயேசு அடுத்து போகணும்னா பெயர் சபாவுக்கு போகணும். இந்த பெயர் சபாவுக்கு போறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 6 நாள் ஆகும். 6 நாள் அவ்வளவு தூரத்துல இப்ப இருக்கிறாரு. அப்ப இயேசு அங்க போகிறதுக்கு கஷ்டம் இல்லை. உடனே சாத்தான் வந்துட்டு நின்று ஒரு ஆலோசனை கொடுக்குறான். என்ன சொல்றான்னா, நீ ரொம்ப பசியா இருக்கிறீங்க, அதனால இங்க கல்லுகள் இருக்குது, இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்ற சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இயேசு என்ன பண்றான்னா, இந்த ஆலோசனை உண்மையாகவே அவர் கொடுக்கிற ஆலோசனை நல்ல ஒரு ஆலோசனை தான். நீங்க இங்க இருந்து பெயர் சேபாவுக்கு போறதுக்கு 6 நாள் ஆயிடும். அதுக்குள்ள என்ன பண்ணிடுவீங்க, நீங்க மறிச்சே போயிடுவீங்க. நிச்சயமா இந்த கல்லுகளை நீங்க என்ன தண்ணீரை திராட்சரசம் ஆக்கினவர் தானே, நிச்சயமாக அவரால் முடியும்ல இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றுவதற்கு. அப்போ பாக்குறாரு, நீ கொடுத்த ஆலோசனை கரெக்டு தான், ஆனா இந்த ஆலோசனையை நீ சொல்லி நான் செய்ய முடியாது. ஏசு அந்த இடத்துல அததான் மீட் பண்றாரு. ஒருவேளை இந்த ஆலோசனையை என் பிதா சொல்லியிருப்பாரானால் நிச்சயமாக அதை நான் செய்திருப்பேன். ஆனா சொன்ன ஆள் யாரு? இப்படிப்பட்ட சாத்தான் சொன்னான். அதனால சாத்தான் சொன்னதுனால அதை என்ன பண்ண முடியாது, என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். சாத்தான் சொன்னால் கூட அதுல ஒரு கருத்து இருக்குது. என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன, நானே ஜீவ அப்பம்,
அவர் தான் ஜீவாப்பம். அவர் வந்துட்டு இந்த கல்ல அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்ற, செய்யும் சொல்லல, சொல்லும் அப்படின்னு சொல்லுவதை பார்க்க முடியும். அப்போ அப்பங்களாக இந்த கற்கள் இருக்குதே, இந்த அப்பங்களாகி அதை செய்து சாப்பிடு அப்படித்தானே சொல்ல வேண்டியது இருக்கும். ஆனா சொல்றேன் நீங்க சொல்லும் அப்படின்ட்டு. காரணம் என்னன்னு கேட்டா, இயேசு வந்து அவர் தான் ஜீவ அப்பம். கல் எதை அடையாளப்படுத்துகிறதுனா, கல் நியாய பிரமாணத்தை அடையாளப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்து இந்த பூமியில நியாய பிரமாணத்தை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்ற வந்தேன் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த இன்னும் இயேசு வந்ததுக்கு அவர் வந்து அவர் தான் ஜீவாப்பம். அவர் தன்னை அப்பங்களாக கொடுப்பதற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. இப்பதான் வந்திருக்கிறார். ஊழியத்தினுடைய ஆரம்பம், ஞானஸ்தானம் பெற்று இப்பதான் முதல் முறையாக ஜெபத்துல வந்திருக்கிறார். ஜெபம் முடிச்சுட்டு அடுத்து நேரம் ஊழியத்துக்கு போகணும். அப்போ சாத்தான் என்ன சொல்றனா, நீர் வந்து சிலுவையில போயிட்டு சிலுவையில மறிச்சு அதுக்கப்புறம் உன்னையே அப்பங்களாக கொடுக்கணும்ன்றதுல வேண்டாம், இப்பவே இந்த கற்களை என்ன பண்ணி மாத்திரு, அப்பங்களாக மாத்திரு அப்படி சொல்லிட்டு சாத்தான் சொல்றான். அதுக்கு தான் இயேசு சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு வந்து 3.5 வருஷம் ஊழியம் செய்ததுக்கு அப்புறம் அவர் திருவிருந்தை ஆயத்தப்படுத்தி தன்னையே சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்து அதற்கப்புறம் அவர் மரிச்சு அவரை நம்ம என்ன பண்ணோம், அவரை நினைவு கூறுதன்படியாக நாம் அப்பத்தை எடுக்க வேண்டும். அவ்வளோ ப்ராசஸ் ஈஸியா என்ன பண்ணிடணும், ஒரே நிமிஷத்துல நீ அப்பங்களாக மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் சொல்றான். இன்றைக்கு இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனையோ பேர் ஆலோசனைகள் கொடுப்பது உண்டு. எல்லா ஆலோசனைகளையும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா ஆலோசனைகளும் நமக்கு வந்து சரியானதாக இருக்காது. அந்த ஆலோசனை எங்கிருந்து வருகிறது, அந்த ஆலோசனை கொடுக்கிற நபர் யார் என்பதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சோதனையில பார்த்தோம்னு சொன்னா நல்ல ஆலோசனை தான், ஆலோசனை நல்லதா இருந்தாலும் கொடுக்கிற நபர் தவறான ஒரு நபர் ஆச்சு. அதனாலதான் இயேசு என்ன பண்ணலன்னா அந்த ஆலோசனையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இந்த முதல் காரியம், அதாவது மாம்ச சம்பந்தப்பட்ட இந்த சோதனையை நம்ம ஜெயிக்கணும்னா வசனத்தை கொண்டுதான் நம்ம ஜெயிக்க வேண்டும். வசனத்துக்கு அவர் சொல்றா கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் அப்படின்ட்டு. உடனே இயேசு அதுக்கு பதில் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. அப்போ நாம வந்து வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி நாம் சாத்தானை ஜெயிக்கணும். இதுதான் மாம்ச சம்பந்தப்பட்டதான அந்த சோதனையை ஜெயிக்கிறதான ஒரு விதம். ரெண்டாவது காரியம், நம்ம அநேக நேரங்கள் என்ன பண்ணிடுறோம்னா, இது தேவ சித்தமா இருக்குமோ அப்படிலாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஆலோசனை நிச்சயமா கெட்ட நபர்கள் கிட்ட இருந்து நல்ல ஆலோசனைகள் வராது. அதை முதல் நம்ம நல்லபடியாக தெரிஞ்சுக்கொள்ளணும். வேதத்தில் வாசிச்சு பார்த்தோம்னு சொன்னா வேதம் இப்படியா சொல்லுகிறது, அவரவர் கனிகளினாலே அவர்களை அறிவோம் அப்படின்னு சொல்லி. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். கெட்ட மரம் நல்ல கனிகள் ஒரு நாளும் கொடுக்காது. நம்ம ஏதாவது ஒரு சோதனையில, நம்ம ஏதாவது ஒரு கலக்கத்துல, கன்ஃபியூஷன்ஸ்ல நம்ம இருக்கும் பொழுது நமக்கு ஆலோசனை கொடுக்கிற நபர், நமக்கு அட்வைஸ் பண்ற நபர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் நல்ல நபர்கள், அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நல்ல ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கும். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை வச்சு நாம் ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இரண்டாவது சோதனை அங்க பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5-6வது வசனத்தில் நான் வாசித்து பார்ப்போம்னு சொன்னா, அந்த தாள குதியும் அப்படின்னு சொல்றான். தேவாலயத்துல உப்பரிகை மேலே கொண்டு போயிட்டு எவ்வளவு நேரத்துல கொண்டு போயிருப்பா பாருங்களேன். தேவாலயத்துல உப்பரிகை மேல கொண்டு போய் இங்க இருந்து நீ கீழே தாள குதியும், தூதர்கள் உன்னை ஏந்தி கொள்வார்கள். அது எழுதி இருக்கிறதே. சங்கீதம் 91 அந்த இடத்துல கோடிட்டு காட்டுறதை பார்க்கலாம். இந்த இடத்துல இயேசு தேவாலயத்து உப்பரிகையின் மேல் நிற்கும் பொழுது, கீழே பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. என்னவென்று சொன்னால், 4ஆம் அந்தியோகஸ் எபிபேனஸ் அப்படின்ற ஒரு மன்னன் தேவாலயத்துல, ஒரு கிரேக்க மன்னன், அவர் தேவாலயத்துல வந்துட்டு எருசலேம் தேவாலயத்துல பன்றிகளை வெட்டி பலியிடும் பொழுது அன்றைக்கு இருக்கிறதான தேவாலயத்தை அசுசிப்படுத்தும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்த்து நிற்கிறாங்க.
இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்ட்டு எல்லாத்தையும் அடிச்சு கொல்லுவதும் ரொம்ப கொடுமைப்படுத்தினான். அப்போ அந்த நாட்கள்ல இருந்ததான கர்ப்பிணி பெண்கள், யூத பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. தேவனுடைய ஆலயத்தை நீ அசுசிப்படுத்த கூடாது, நீ ஆலயத்துக்குள்ள இருந்து என்ன பண்ணணும், வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கர்ப்பிணி பெண்கள் அங்க நகரத்துல இருந்து நடுவுல வீதியில இருந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. உடனே இந்த மன்னன் என்ன செய்துட்டானா, தன்னுடைய சேவகர்களை அனுப்பி எல்லாரையும் தேவாலயத்துடைய உப்பரிகை மேல ஏற்றி அங்கே இருந்து கீழே தள்ளி விட்டுட்டான். தள்ளி விடும் பொழுது அந்த பெண்கள் கீழே விழும் பொழுது அவங்களுடைய வயிறெல்லாம் கிழிந்து ரத்தம் சிந்தி எல்லா பெண்களும் மரித்து போனார்கள். அப்போ இந்த இடத்துல இயேசு மேலே நிற்கும் பொழுது அது கண்கள் முன்பதாக வருகிறது. சாத்தான் சொல்றான், அன்றைக்கு சங்கீதம் 91 சொன்னதான வார்த்தையானது அன்றைக்கு அந்த கர்ப்பிணி பெண்களை காப்பாற்றவில்லையே, அதை சுற்றி காண்பிக்கிறான் இந்த இடத்துல. இது ஆத்தும சோதனை, இயேசுடைய மனதுக்கு வருகிறதான சோதனை. அவருடைய இருதயம் அந்த இடத்துல குமுறுகிறது. அந்த இடத்துல இயேசு நிற்கும் பொழுது என்னுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல எனக்காக ரத்த சாட்சிகளாக மரித்தார்களே என்று சொல்லி அந்த இடத்துல கலங்கி நிற்கிறார். அப்பொழுது அதான் ஆத்துமாவுடைய சோதனை கொண்டு வருகிறான். அவருடைய உணர்ச்சிகள் பாதிக்கப்படுகிறது, அவருடைய உணர்வுகள் பாதிக்கப்படுகிறது. அவர் அந்த இடத்துல கண்கள்ல கண்ணீரோடு அந்த இடத்துல நிற்கிறது என்ன பார்க்க முடியும். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள்ல பத்தியா இந்த வசனம் உன்னுடைய வாழ்க்கையில சரி வரல பத்தியா, கொடுக்கிற விஷயங்கள், ஜெபிக்கிற விஷயங்கள், உபவாசிக்கிற காரியங்கள், இதெல்லாம் சாத்தான் வந்து மனசுல பேசுவது உண்டு. 25 நாள் 21 நாள் நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினையே, என்ன நடந்துச்சு? ஏதோ ஒரு தவறுதல், ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு விதத்துல நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம். பாதிக்கப்பட்டிருக்கிற வேலையில சாத்தான் வந்து பேசுவான். இவ்வளவு காரியம் நடந்துச்சு, நீ ஜெபிச்சியே, நீ ஆண்டவருக்காக கொடுத்தியே, நீ ஆண்டவருக்காக எவ்வளவு காரியங்கள்ல முன்னால போய் நின்ன, ஆனா உனக்கு எவ்வளவு சோதனை வந்துச்சு அப்படி சொல்லிட்டு மனது அளவுல பேசி மனதை காயப்படுத்துவான். அப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியும்? இயேசு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படி சொன்னார். அதே போல நாமும் நமக்கு வரும் கஷ்டத்துல சாத்தான் கிட்ட சொல்லணும், என் தேவனை நான் ஒரு நாளும் பரீட்சை பார்க்க மாட்டேன். நமக்கு தப்பிக்க வேண்டிய ஒரே வழி என்ன தெரியுமா? 2வது ஆத்துமா மனதளவுல சாத்தான் கொண்டு வருகிற அந்த சோதனையில, அந்த ஆத்தும சோதனையில நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழினா, நம்ம சொல்லணும், ஆண்டவரை நான் ஒரு நாளும் பரீட்சை பார்க்க மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இதை நான் அறிஞ்சிருக்கிறேன். இன்றைக்கு ஒருவேளை அது எனக்கு கஷ்டமா இருந்தாலும் என் தேவன் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், அவர் ஒரு நாள் என்னை விட்டு விலகவே மாட்டார் என்று சொல்லி அவருடைய சமூகத்துல நம்முடைய வார்த்தைகளை அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல நாம் ஜெயிக்க முடியும். 3வது காரியம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அவருக்கு ஆவிக்குரிய ஒரு சோதனையை கொண்டு வரான். சரீர பிரகாரமான சோதனை கொண்டு வந்தான், அதுல ஜெயிச்சிட்டார் வசனத்தை சொல்லி. ஆத்மா சம்பந்தப்பட்டு அவருடைய ஆத்மாவை நொறுக்கக்கூடியதான ஒரு சோதனை கொண்டு வந்தான். அங்கேயும் இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி ஜெயிச்சிட்டார். 3வது அவன் என்ன பண்றா பாத்தீங்கன்னா, தன் சிருஷ்டிகர், இவர்தான் இந்த சர்வத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர், இவர்கிட்டயே சிருஷ்டியை காண்பிக்கிறான். என்னை என்ன பண்ண, தாழ விழுந்து வணங்கிட்டேன்னா இந்த உலகத்தையே நான் உன் கையில தரேன். நீங்க படைச்சிங்க, நீங்க படைச்சிட்டு அதை மனுஷங்கிட்ட கொடுத்துட்டீங்க, ஆனா மனிதனும் அதை என்கிட்ட கொடுத்துட்டான். இப்போ இந்த சர்வ சிருஷ்டியும் என்னுடைய கையில தான் இருக்குது. நீ என்னை வணங்கிட்டா நான் இதை உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றேன். சாத்தான் இன்னைக்கு ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில நேரடியாக முற்றிலும் இவனை தன்னை வணங்க வைக்கணும்னு எப்பயுமே நினைக்கிறது இல்லை. ஏன்னா நிச்சயமாக ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியா இருந்துட்டா கூட நிச்சயமாக ஒரு விக்கிரக ஆராதனை பண்ண போகிறது இல்லை. நிச்சயமா நம்ம விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டோம். அங்க கோயில போயிட்டு அவங்க கொடுக்கறதான ஆராய்ச்சி எல்லாம் நம்ம செய்ய போகிறது இல்லை. அவன் அவ்வளோலாம் ட்ரை பண்ண மாட்டான். எப்படி ஆகலும் இந்த கிறிஸ்தவ மக்களை நான் வந்து என்னுடைய ஜனங்களாக நான் மாத்திடுவேன் அப்படிலாம் அவன் யோசிக்கவே மாட்டான். அவ்வளோலாம் ட்ரை பண்ண மாட்டான். அவன் செய்யறது என்ன தெரியுமா? உன்னிமித்தம் ஒரு சின்ன ஒரு சல்யூட் எதிர்பார்ப்பான், அவ்வளவுதான். சின்ன ஒரு சல்யூட்.
திடீர்னு சொந்தக்காரங்க வருவாங்க ஊர்ல இருந்து வந்துட்டு ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு வராங்க. ஓகே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்று நல்லா வீட்டுல எல்லாம் உட்கார வச்சிருப்போம். ஹாலில் அங்கங்க அப்படியே இருந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. திடீர்னு அவங்க கேட்பாங்க, அக்கா நான் டெய்லி காலையில எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, இந்த சிடியை நான் டிவியில போட்டு அல்லது இந்த சேனல்ல வர்ற ஒரு சில காரியங்களை என் காதுல கேட்டு பழகிட்டேன் நான். அதனால நான் போட்டுக்கட்டுமா? நீங்க எல்லாம் அதை விரும்புறது இல்லை, ஆனா நாங்க காலையில 5 மணி ஆனா அந்த ஸ்லோகம்லாம் நாங்க கேட்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை தவிர்க்க முடியாது, வேற வழி இல்லை. சரி நீங்க போட்டு கேட்டுக்கோங்க, ஆனா சத்தத்தை கம்மியா வச்சு கேளுமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம்ல. அந்த அனுமதியை தான் சாத்தான் விரும்புகிறான். இவ்வளவு நாள் உன் வீட்டுக்குள்ள நான் வர முடியல, நான் வாசப்படியில நின்று என்ன பண்ணேன், நான் ஏங்கி போயிட்டேன், ஆனா இன்னைக்கு உன் வீட்டு நடுவுல என்னுடைய ஸ்லோகத்தை நான் சொல்லிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கிறவனாக காணப்படுவோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலையும் ஒரு தேவ பிள்ளையினுடைய வீட்லயும் சரி அவங்களுடைய வாழ்க்கையிலும் சரி சாத்தான் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சின்ன ஒரு காரியங்கள் கூட இடம் கொடுக்காமல் இருப்பது நமக்கு நல்லது. வேதத்திலே வாசிச்சோம், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது அப்படி சொல்லுது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம், நல்ல ரொம்ப பக்தியாக ஞானஸ்தானம் பெற்று திருவிருந்து எடுத்து சபையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபராயிருப்போம். ஆனா நம்முடைய சொந்த காரியம் பிள்ளைகள் காரியம் அப்படின்னு வரும் பொழுது பிள்ளைங்க என்ன பண்ணிடுறது, ரொம்ப என்னுடைய தம்பி பிள்ளை, என் தம்பியுடைய பொண்ணு, நான் எப்படி அவன் சொல்லுவான், உங்க பொண்ணை மட்டும் கட்டி கொடுத்துருங்க, பொண்ணெல்லாம் கட்டிட்டு நான் என்ன பண்ணிடுறேன் எஸ்அப்பாக்குள்ள நான் வந்துடுறேன், நல்ல சம்பாத்தியம், ஐடி கம்பெனியில நல்ல வேலை. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது சரி நம்ம பிள்ளை தானே, கண்டிப்பா என்ன பண்ணிடலாம், திருமணத்துக்கு பிறகு நம்ம ஆளுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு இதுவரைக்கும் பக்தியோடு தேவனுடைய சமூகத்துல வளர்ந்த பிள்ளைகளை சொந்தம் என்று பார்த்து என்ன பண்ணிடுறது, திருமணம் பண்ணி வச்சிருது, அந்நிய நுகம். ஆனா அந்த பிள்ளை திருமணம் பண்ணினதுக்கு பிறகு அதனுடைய வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படும், வாழ்க்கை முழுவதும் அதனுடைய வாழ்க்கையில வேதனைகள் தான். நிச்சயமாக திருமணத்துக்கு பிறகு அந்த நபர் ரட்சிக்கப்படுவார் அப்படின்றது எந்த விதமான நிச்சயமும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று சொல்லி. ஆண்டோடைய வார்த்தையின்படி அவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும் பொழுது மாத்திரம்தான் கர்த்தருக்கு நம்ம மகிமை செலுத்துறோம். வேதத்துல சொல்ற எல்லா காரியத்தையும் நம்ம கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். சின்ன ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு சல்யூட் கொடுத்தா போதும்னு சாத்தா நம்ம கிட்ட எதிர்பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டி இருக்கிறது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை செலுத்த வேணும், நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு மாத்திரம் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கிறது. இந்த இடத்துல பாருங்க, இயேசுவுக்கு 3வது சோதனை ஆவிக்குரிய ஒரு சோதனை. அவர் சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தானே, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் கூட யோசிக்கவே கூடாது, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லணும். அவன் சம்பந்தப்பட்ட எந்த பொருளோ அவன் சம்பந்தப்பட்ட எந்த காரியமும் நம்ம குடும்பத்திலே நம்ம வீட்டிலே இல்லாதபடி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இயேசுக்கு அந்த 3 சோதனைகள்ல முதல் சோதனை மாம்சம் சம்பந்தப்பட்டது. மாம்சம் சம்பந்தப்பட்ட காரியங்களை எப்படி மேற்கொள்ளணும்னா வசனத்தை கொண்டுதான் நம்ம மேற்கொள்ள வேண்டும். ஆத்மா சம்பந்தப்பட்டதான காரியம் வரும் பொழுது ஆண்டவரை நம்ம கேள்வி கேட்கவே கூடாது, எந்த கேள்வியும் ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாது. இந்த சூழ்நிலை ஒரு கஷ்டம் அனுபவிச்சிருக்கிறாரா, ஆண்டவரே இந்த கஷ்டத்துல இருந்தும் நிச்சயமாக நீங்க எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லணும். விசுவாச அறிக்கை செய்யணும். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொன்னீங்களே, இன்றைக்கு நான் கஷ்டத்துல நான் விழுந்துட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு தவறுல விழுந்துட்டா கூட அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. சொல்லணும், கர்த்தரே நிச்சயமாக இந்த இந்த குழியில இருந்து தூக்கி விடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம அவரை கொஸ்டின் கேட்காம இருக்கணும். 3வது ஆவிக்குரிய சோதனை வரும் பொழுது யோசிக்கவே கூடாது, அப்பாலே போ சாத்தானே அவனை துரத்தணும். சாத்தானையும் அவனுடைய கிரியைகளுக்கு நம்ம எதிர்த்து நிக்கணும்.
ஏன் என்று சொன்னால் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நம்ம மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு போராட்டம் இல்லை. நம்முடைய போராட்டம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ நமக்கு ஒரு மனுஷன் கூட இல்ல, மாம்சத்தோட ரத்தத்தோட இல்ல, கணவன் மனைவி பிள்ளைகள் அவங்களோட நமக்கு போராட்டம் கிடையாது. ஆவி மண்டலத்தோடு தான் நமக்கு போராட்டம். எனவே ஆவி மண்டலத்துல இருந்து சாத்தான் கிட்ட இருந்து நமக்கு சோதனைகள் வரும் பொழுது யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லும் பொழுது அவன் நம்ம விட்டு ஓடி போவான். நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில இயேசு இது எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையை நாம் அவருடைய வார்த்தையின்படியாக நாம் மாற்றி அமைத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.